தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கொளத்தூரில் மீண்டும் எலக்ட்ரானிக் பதிவுகள், அதாவது இவிஎம் மிஷின்கள் மீதான அந்த சோதனை என்பது கடந்த 2 நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் 8,000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருப்பது குறித்து பல சர்ச்சையான கேள்விகள் எழுந்ததனுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 6.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் கட்டி இந்த ஆய்வுக்கு திமுக அனுமதி வாங்கியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது. 7 நாட்கள் தொடர்ந்து இந்த ஆய்வு நடத்தப்படும். இந்த ஆய்வின் முடிவில் இவிஎம் மிஷின் மீதான நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும். அல்லது அதில் ஏதோ தவறு நடந்திருந்தா அது அந்த எந்தெந்த தொகுதிகளும் ஒட்டுமொத்தமாக பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். பட் எனக்கு என்னன்னா அதில் மாறுபட்ட கருத்தோடு தான் இந்த வீடியோவை நான் பேச போகிறேங்க. நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. நாகரிகமான கமெண்ட்டுகளுக்கு நாகரிகமான முறையில் பதில் வரும். கொளத்தூர் தொகுதி நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய எந்த தொகுதியிலும் அவ்வளவு நலத்திட்ட உதவிகள், அவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் எங்கேயுமே நடக்கலை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த இடத்தை டோட்டலாக மாற்றி வச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து 3 முறை அங்கே வெற்றி பெற்றிருந்தாலும் பல முறை அந்த மக்களோடு வாரத்தில் எப்படியும் ஒரு முறை அங்கே போயிடுவார். அப்படி போனால் கூட அங்கிருந்து ஒரு பெரிய விஷயங்கள் அங்கே தோல்வி தான் நடந்திருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8,000 சில்லற பேர் அவருக்கு ஓட்டு போடாம தவிர்த்து இருக்கிறார்கள். அப்படிதான் சொல்லுகிறது தேர்தல் ஆணையம். உண்மையிலேயே அங்க நடந்தது அந்த மக்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்களா, அல்லது தேர்தல் கமிஷனோட தில்லாலங்கடி வேலை அங்க நடந்திருக்கா, இவிஎம்மோட அது திருட்டு வேலையா, விவிபேட் விழுந்த வாக்குகளையும் அந்த ஸ்லிப்பையும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லப்படுகிற அந்த எலக்ட்ரானிக்ல இருக்கிற அந்த டிஜிட்ல இருக்கிற நம்பர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக 2ஐயும் கவுண்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுக்கல. அதுக்கு பதில் இவிஎம் கரெக்டா வேலை செய்துன்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகப்படுற வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மெஷினை நாங்கள் கொடுக்குறோம், நீ அமுக்கி பாரு, நீ யாருக்கு ஓட்டு போறியோ அது இங்கே உழுதான்னு பாரு, அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண மிஷின் ஓகேன்னு போயிடுன்ட்டாங்க. ஏற்கனவே ஓட்டு போட்டதை எண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ நம்ம பிரச்சனையே இப்போ நீ அமுக்கிறதுல இருக்கிறது இல்லை, ஏற்கனவே போட்ட ஓட்டு தப்பா இருக்குன்னு தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தேர்தல் கமிஷன் எப்படிடா ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இப்ப நிறைய பேர் பாத்தியா, விஎஸ் பாபு வெற்றி செல்லாது, அவர் தோத்துட்டாருன்னு அறிவிக்க போறாங்க, ஸ்டாலினுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிலாம் பேசுறாங்க. தயவு செய்து மக்களே, இதுவும் ஒரு நாடகம், இதை நம்பாதீங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. உங்க பார்வை எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல உடன்பாடு இருப்பதாக எனக்கு தோணலை. ஏன்னா எந்த காலகட்டத்திலும் தேர்தல் கமிஷன் தான் செய்த திருட்டுத்தனத்தை, தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளாது. அது தவறு செய்திருக்கிற பட்சத்துல அந்த தவறை எப்படி அவர்களே ஒத்துக்கொள்வார்கள்? ஒருவேளை திமுக கேட்கிற மாதிரி தேர்தல் கமிஷனுடைய இவிஎம் மிஷினும் விவிபேட்லயும் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து விட்டார்கள்னு வச்சுப்போம். இப்ப நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிறாங்கல்ல, அவங்க சந்தோஷத்தை நான் மடமாத்திரன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறது ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற்று வரும்னா எல்லாரும் எதிர்பார்க்கிறதா தான். ஸ்டாலின் மீண்டும் அவர் நேர்மையாக மீண்டும் இந்த அரியணைக்கு வருவார், முதல்வராக வருவார்னு நம்புகிற பலரும் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை நடத்த தெரிஞ்சவங்க கிட்ட ஆட்சி இருந்தாலும் உருப்படும்ன்றதும் இப்ப அந்த 60 நாள் 70 நாள் ஆட்சியிலேயே நம்ம பார்த்துட்டோன்றதுனால தான் அதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னொரு விஷயம், இப்ப செய்கிற இந்த தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடுகளை பார்த்து ஏதோ பெரிய மாற்றம் நடக்க போதா நீங்க நினைச்சீங்கன்னா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா நிச்சயமாக தேர்தல் கமிஷன் தான் தவறை எந்த ரூபத்திலும் ஏற்காது, ஒத்துக்கொள்ளாது. இப்போ நீங்க ராகுல் காந்தி அவர் பிரதமர் கேண்டிடேட்னு சொன்னாங்க. காங்கிரஸுடைய மிக முக்கியமான மூத்த தலைவர் ராஜீவ் காந்தியோடைய மகன், சோனியா காந்தியோடைய மகன், இந்திரா காந்தியோட பேரன், இன்னும் எவ்வளவோ விஷயங்களை சொல்ல முடியும். பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பம். அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் தான் அப்படின்னு நாடே நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் மோடி தான் மறுபடியும் பிரைம் மினிஸ்டரா மாறினார்.
மாறின பிறகு அவர் அதற்கான காரண காரியங்களை 6 மாசம் உட்காந்து ரிசர்ச் பண்றார். வயநாட்டில் ஏன் நம்ம தோத்தோம், ஏன் இந்த இடத்துல நம்ம ஏன் இவ்வளவு தோத்தோம், அந்த இடத்துல ஏன் இவ்வளவு தோத்தோம்னு அவர் கண்டுபிடிக்கிறார். ஏதேதோ கண்டுபிடிச்சு ஊடகங்களுக்கு செய்திகள் வெளியிடுறார், பிரஸ் மீட் நடத்துறாரு. அநியாயமாக பச்சையாக தேர்தல் கமிஷனோட தில்லாலங்கடிய தோல் உரிச்சு காட்டினார். அயோக்கியத்தனத்துடைய மொத்த உருவம் தான் இந்த தேர்தல் கமிஷன் பிராடு கும்பல்னு சொன்னார். ஆனால் இதுவரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத கிளீன் கவர்மெண்டா இருக்கிறது நம்ம விஸ்வகுரு மோடியோட அரசாங்கம். ஏன்னா தேர்தல் கமிஷன் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் பதவிக்கே ஆபத்து, அவர் பிரதமராகவே இருக்க முடியாது. ஏன்னா அவரே பின்னடைவில் இருந்தவர் திடீர்னு எப்படியோ அவர் முன்னிலைக்கு வந்தார். எப்படி வந்தார்னு எனக்கு தெரியாதுங்க, உங்க சந்தேகத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. நீங்க ஏதாவது கமெண்ட் அடிச்சீங்கனாலும் கம்பெனி பொறுப்பேற்றுக்காது, இப்பவே சொல்லிடுறேன் நான். அப்ப மோடியோட வெற்றியிலேயே பல சந்தேகங்கள் இருக்கும்போது, பிரதமர் வெற்றியிலேயே பல சந்தேகம் இருக்கும்போது, நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சோசப்போட அந்த வெற்றியில சந்தேகம் வராதா, வரக்கூடாதா? மக்களே, ஒரு விஷயங்க, இந்த இவிஎம் மிஷின் ஒருவேளை தவறு என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வெற்றி மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் நடத்தப்பட்ட இவிஎம் அந்த மிஷினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிடும். ஆயிடுமா ஆகாதா? அப்ப அது ஒத்துப்பாங்களா எலெக்ஷன் கமிஷனு? எதுக்கு போய் 6 லட்சம் கட்டினாங்க இவங்க? இப்ப கட்டினா இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இவிஎம் மிஷின் கடந்த தேர்தல்ல மே மாசம் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல்ல நடைபெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது மெஷின்ல இருந்ததும் விவிபேட்ல இருந்ததும் என்னடா, இந்த தொகுதியில நீ என்ன, இந்த வார்டில் நீ எண்ணி காட்டு, எங்களுக்கு இந்த வார்டில் சந்தேகமா இருக்கு. எங்க மெம்பர்ஸ் இதுல மொத்தம் 25 பேர் இருக்காங்க, அந்த 25 பேர்ல 15 பேர் எங்க ஆளுங்க, 10 பேர்ல 4 பேர் அவங்க ஆளு, மீதி 4 பேர் இவங்க ஆளு, 2 பேர் சுயேட்சை, யாருக்கு ஒன்னா போடுவான். அப்ப அந்த 15 ஓட்டு எங்களுக்கு ஊர்ந்துருக்கணும். எங்களுக்கு ஊர்ந்ததே 4 ஓட்டு தான், அவனுக்கு எப்படா 16 ஓட்டு விழுது அப்படின்ற கேள்விய முன்வைத்து போராடி கொண்டிருந்தால், அல்லது அதை பிரையாரிட்டியா வச்சு நீங்க திமுக சொல்லி இருந்தால் இதுல ஏதாவது மாற்றம் வரும்னு சொன்னா நம்பலாம். இது ஏமாத்து வேலை. அந்த அதிகாரி இன்னைக்கு சொல்லிட்டாரு, சார் நாங்க என்ன தேர்தல் கமிஷன் விதி இருக்கோ அதை நாங்க ஃபாலோ பண்றோம், இதுவரை எந்த தவறும் கண்டுபிடிக்கப்படலன்ட்டார். இதுதான் இன்னும் 5 நாளைக்கு நடக்கும். 6 லட்சம் ரூபாய் போனது தான். இப்ப தேவையில்லாமல் மீண்டும் ஸ்டாலினை அந்த தோல்வியை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிற வேலையை திமுகவே செய்யுது. ஏன் செய்யுது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த கேள்வி விழுந்த விவிபேட்ல விழுந்த வாக்கு சீட்டுகள் இருக்குல்ல, அதாவது இவங்க நம்ம ஓட்டு போடும்போது ஒரு சீட்டு விடுவோம், நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 10 செகண்ட் அதுல நிற்கும், அப்புறம் கீழே விழுந்துரும். அந்த சீட்டை என்ன, அதுல 2244 ஓட்டு வந்திருக்கு, ஓகே, இன்னாருக்கு இவ்வளவு ஓட்டு, இன்னாருக்கு இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு. அப்ப இந்த எக்ஸ் ஒரு அவர் 1400 ஓட்டு வாங்கியிருக்காரு, அந்த ஒய் 300 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி மிஷின்ல வருதா, அதே மாதிரி 1400 ஓட்டு இவர் வாங்கியிருக்காரா அந்த எக்ஸ், அந்த ஒய் 300 ஓட்டு தான் வாங்கியிருக்காரா, மிஷின்ல என்ன காட்டுது, மிஷின்ல வேரி ஆனா அப்ப ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றது தான் நியாயமா இருக்கும், அதுதான் செய்யணும். ஆனா அது இந்த விஷயத்துல நடக்கலன்றாங்க. இப்ப என்ன பண்றாங்களான்னா, ஒரு மிஷினை கொடுப்பாங்களாம், உங்களுக்கு வேண்டியவங்களாம் அதுல ஓட்டு போடலாம், 500 ஓட்டு 1000 ஓட்டு வரையும் பதிவு பண்ணிட்டு அந்த ஓட்டை எண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி மறுபடியும் மறுநாள் வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பெட்டி எடுத்து அதுல ஒரு 100-1000 ஓட்டை போட சொல்லி அதையும் எண்ணி ஒழுங்கா வச்சுப்பாங்க. இப்படி 7 நாள் பண்ணிட்ட பிறகு எண்ணி முடிக்கப்பட்டதையும் விவிபேடையும் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு போடான்றான். இதாங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இதனால்தான் சொல்றேன், மீண்டும் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு சாதகமான நிலைப்பாடு வர வாய்ப்பில்லை. அப்படி சூழ்நிலை தவறு நடந்திருந்தாலும் அது பாஜக ஒன்றிய அரசாங்கம் அதை ஏற்காது, அனுமதிக்காது, தேர்தல் கமிஷனை விட்டு கொடுக்காது. நான் சொல்ற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருந்தா எஸ்ன்னு நீங்க உங்களுக்கு தோன்றுகிற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க சொல்றது தப்புங்க, திமுக இதை நோக்கி தான் நகருது, பாருங்க அங்க பாருங்க மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களுடைய எண்ணத்துக்கு நான் குறுக்க வரவே இல்லை. இது என்னுடைய
ஸ்ட்ராட்டஜியாவும் நான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவுல சொல்ற விஷயம், பாஜகவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால சொல்ற விஷயம். இந்த விஷயத்தில் திமுகவுக்கு நிச்சயமாக மீண்டும் ஒரு தோல்விதான் வரப்போகுது. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை இந்த முயற்சியில. உடனே கோடங்கி திமுக தோல்வி அடையும்னு சொல்லிட்டாருன்னு கிளம்பாதீங்க. மக்கள் தான் தீர்மானிக்கிற ஆட்கள். இது மக்கள் தீர்மானிக்கல. இந்த வாக்கு, இந்த எண்ணிக்கை, இந்த திட்டம், இந்த வழிமுறை, இந்த என்ன சொல்றது சோதனை சரிபார்ப்பு ஆய்வுகள் எல்லாம் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளால் செய்யப்படுகிறது. அவர்கள் தானே தப்பு பண்ணிட்டேன்னு எவனான ஒத்துப்பானாங்க? திருடா நான் திருடான்னு சொல்லுவானா? எவனாவது ஒத்துப்பானா முதல்ல? அதனாலதான் சொல்றேன். ஓகே மக்களே, நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.